ஏ நிசா, கேப் நல்லா இருக்கே. யார் வாங்கி கொடுத்தா? சஞ்சய், எங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. உங்க அம்மாவா? ஏன் இன்னைக்கு உன் பர்த்டேவா? இல்லையே, நான் ஒரு வாரம் எங்க அப்பா கூட இருந்தேன். அதான் எங்க அம்மா ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. என்ன? ஒரு வாரம் உங்க அப்பா கூட இருந்தியா? ஏன் உங்க அப்பா அம்மா ஒரே வீட்ல தானே இருப்பாங்க? ஐயோ இல்ல சஞ்சய், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. தனித்தனியா இருக்காங்க. எங்க அப்பா கூட போய் இருந்தா எங்க அப்பா சாக்லேட், ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாரு. அப்புறம் எங்க அம்மா கூட போய் ஒரு வாரம் இருந்தனா அவங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க. இப்படி எல்லாரும் எனக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷமா பாத்துக்கறாங்க. என்ன சொல்ற? உங்க அப்பா அம்மா ஒரே வீட்ல இல்லையா? ஐயோ சஞ்சய், ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது ஒரே சண்டை போட்டு அடிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? இப்ப தனித்தனியா ஆனதுக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்காங்க. என்னையும் நல்லா பாத்துக்கறாங்க. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தராங்க. ஓ, அப்ப அம்மா அப்பா ஒண்ணா இருக்கிறத விட தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்காங்க. ஆமா சஞ்சய், தனியா இருக்கும்போது கேட்டா உடனே வாங்கி கொடுத்துறாங்க. இதுவே ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருந்தாங்கன்னா நம்ம எது கேட்டாலும் அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்க, அப்பாவும் வேண்டான்னு சொல்லுவாரு. இப்ப பாரு, மாறி மாறி எனக்கு வாங்கி கொடுத்து என்ன ஹாப்பி பண்றாங்க. சரியா தான் சொன்ன நிஷா. எங்க வீட்ல கூட எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரே வீட்ல சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க பிரிஞ்சு இருந்தா தான் சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் நான் ஏதாவது வாங்கலான்னு போய் கேட்டா எங்க அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாட்ட போய் கேட்டா எங்க அப்பா வேண்டான்னு சொல்லுவாரு. உங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருக்குன்னா முதல்ல டைவர்ஸ் வாங்க சொல்லு, அப்பதான் சந்தோஷமா இருப்பாங்க. ஓ அப்படியா? சரி, எங்க வீட்ல தினமும் சண்டை நடக்கும். ஏதாவது சண்டை நடக்கும்போது எங்க அப்பாட்டி எங்க அம்மாட்டி நான் சொல்றேன், சீக்கிரமா சொல்லி அவங்க டைவர்ஸ் வாங்க சொல்லு. அவதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆமால்ல, இந்த விஷயம் சீக்கிரமா நடக்கணும். முருகா, சீக்கிரமா எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு டைவர்ஸ் வாங்கி கொடு. அப்பதான் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும். உப்பாத்தா, உப்பாத்தா. அட, எதுக்கு இத்தனை கத்துறீங்க? இங்கதான் இருக்கற. ஓடியா போயிட்ட? ஆஹா, அம்மாக்கு அப்பாக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஏடி, பக்கத்து வீட்டு பரமசிவம் இருக்கிறான்ல, அவன் வீட்ல என்னடி போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்த? பக்கத்து வீட்டு பரமசிவம் வீட்ல என்ன போய் பிரச்சனை பண்றாங்க? யார் சொன்னது? இப்ப யார் சொன்னது என்ன சொன்னதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அங்க போய் என்ன பிரச்சனையும் பண்ணிட்டு வந்த இப்ப நீ சொல்ற? ஐயோ மாமா, சும்மா சும்மா நான் எங்கேயா தெரு பக்கம் போகும்போது என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். பல காமிக்காதடா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன். கேட்கவே மாட்டேன்ட்டான். கேட்கவே மாட்டேன்ட்டான். நீ என்ன பண்ண? அப்புறம் சொன்னதை செய்யணும்ல, அதான் செருப்பை கழட்டி ரெண்டு வேளை வெளுத்தேன். ஏண்டி அறிவு கட்டவளே, நீ அடிச்சடியில அவன் ஆஸ்பத்திரியில போய் கிடக்குறான்டி. கொலகை சாய் போயிடுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகணுமாக்கும். மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பக்கத்து வீட்டுல கொஞ்சம் ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கே அவனை போலீஸ்ல புடிச்சு வைக்கணுமாக்கும். நான் தான் போனா போகுதுன்னு செருப்பா அடிச்சதோட விட்டேன். ஏ பைத்தியக்காரி, அவன் உன்னை பார்க்கலடி. அவனுக்கு ஒன்றரை கண்ணு. அவன் பார்வையே அப்படித்தான். என்னது ஒன்றரை கண்ணா? என்னங்க சொல்றீங்க? பைத்தியக்காரி ரோட்ல 1000 பேர் 1000 விஷயம் பண்ணத்தான் செய்வா. நீ பேசாம போனையா வந்தேன்னு இருக்க வேண்டியதானடி. அதுக்கு எதுக்கடி அவனை போய் செருப்பால் அடிச்ச? உனக்கு கை ரொம்ப நீளமும் பார்த்தா. மாமா, நான் ஒரு கிராமத்துக்காரியாக்கும். என்னையெல்லாம் பாக்குறவனையே தலையை வெட்டி தனியா கொடுத்துட்டு வந்துருவேன். ஏதா போனா போகுதுன்னு செருப்பால் அடிச்சு வந்துருக்கேன். பாத்துக்கோங்க. ஏ லூசு, செருப்பால் அடிச்சு இப்ப ஜிஹெச்ல கிடக்காண்டியாவ. அவனுக்கு யாருடி வைத்தியம் பாக்குறது? ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டானா கொலக்கேஸ் ஆயிருடி. நீ உள்ள போய் உட்காந்து களிதான் திங்கோனு. மானத்துக்காக இந்த முப்பாத்தா கழுதிங்கவும் ரெடி ஆயிட்டான். ஐயோ, உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. எந்த நேரத்துல எந்த போலீஸ்காரன் வந்து என்னை புடிச்சிட்டு போவான்னு தெரியலையே. உங்களை எதுக்கு பிடிக்கிறாங்க? வரட்டும், நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். என்னை நீங்க ஜாமீன் எடுங்க. ஆமாண்டி, நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணுவ. உடனே ஜாமீன் வர எடுக்கிறாங்க. ஜாமீன் எடுக்காட்டி போங்க, எங்க அப்பா வருவாருக்கும். ஆமாண்டி, உங்க அப்பங்கார இருக்கிறாங்கிறதுனால தானே இத்தனை வேலை பார்த்துட்டு இருக்கிற நீயே. என்ன வேலை பார்த்தாங்க? பொண்டாட்டி ஒருத்தர் சைட் அடிச்சிருக்கான். அவனை போய் நீங்க செருப்பால் அடிச்சிருக்கணும். சரி போனா போது, நான் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு நீங்க பெருமை தான் படணுமாக்கும். ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு. என்ன நான் பேசிட்டு இருக்க, நீங்க வந்து பேசாம உட்காந்துறீங்க. பேசாம உட்காந்துட்டேனா? உங்ககிட்ட பேச முடியாம தண்ணி வந்து உட்காந்துட்டு இருக்கிற. இப்படியே தொட்ட 90 சண்டை ஓடி நீ சாவடிங்க. உங்களுக்கு நான் வீட்ல இருக்கிறத பிடிக்கலையாக்கும். எங்க அப்பா அன்னைக்கே சொல்லுச்சு, இந்த ஆள் நம்பி போகாதுன்னு. நான் கேட்டனா ஐயோ ஜாலி சண்டை வந்துருச்சு. இது வேற ஒண்ணு சொல்லிக்கிறா. அப்பப்ப எங்க பாட்டி சொல்லுச்சு, எங்க அம்மா சொல்லுச்சு, எங்க அப்பா சொல்லுச்சு. ஏடி, இத்தனை பேர் சொல்லியுமா நீ வந்து என்னை கல்யாணம் பண்ண? யாருக்கிட்ட டகாலிட்டி விட்டுட்டு தெரியற? டகாலிட்டி விடுறாங்க. டகாலிட்டி உங்ககிட்ட டகாலிட்டி விட்டு நான் என்ன பண்ண போறேன்? இப்படியே பேசிட்டு இருக்கீங்க மாமா. எனக்கு கோவமா வருதாக்கும். கழுதைக்கு வாக்கப்பட்டா உதச்சுதானே ஆகணும். யாரடி இப்ப நீ கழுதைன்ட்டு போற? உன்னையெல்லாம் அப்பாப்பா, அம்மா எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்களப்பா. ஆமாண்டா, இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ அன்னைக்கு வாய் திறந்தவதான் இப்ப வரைக்கும் மூடவே மாட்டேங்கிறா. அப்பாப்பா, அம்மா பேசாம டைவர்ஸ் பண்ணிருங்கப்பா. நீ சொல்றது கரெக்டா மவனே.
இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணுமாக்கும். சரி சரி, நீ படி. படிக்கிற நேரத்துல என்ன வெட்டினாயோ? ஆனா படிக்கிறப்பா, நீங்க டைவர்ஸ் எப்படி பண்றது பாருங்க. போங்க போங்க. சரி சரி, நீ போய் கொஞ்சம் படி, நான் வேலையை பார்க்குறேன். அப்பாடா, அப்பா போற வேகத்தை பார்த்தா இப்பவே டைவர்ஸ் பண்ணிடுவார் போலயே. சரி சரி, நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அம்மாட்டையும் போய் பேசுவோம். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலான்னு இந்த ஊருக்கு வந்தேன். கடைசியில சாக்கடையில விழுந்துட்டே. ச்சே, படிச்சவள மட்டும் நம்பவே கூடாதுன்னு இப்பதான் புரியுது. அம்மா அம்மா, என்னடா நிம்மதியா கொஞ்சம் ஆள கூட முடியல இந்த வீட்ல. உங்க அப்பனுக்கு தான் பொறுக்காதுன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்தா உனக்குமா என்ன வேணும்? அம்மா அழுகுறீங்களாம்மா? சந்தோஷத்துல கும்மி அடிச்சிட்டு இருக்கேன், போக தெரியல. அம்மா அம்மா அழுகாதீங்கம்மா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உங்க அப்பாட சமாதானமா போக மட்டும் சொல்லாத, காண்டாயிருவேன். அம்மா, அப்பாவை டைவர்ஸ் பண்ணா என்னம்மா? ஆமாடா, அந்த ஆளு முதல்ல டைவர்ஸ் பண்ணனும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வழிதான் எப்படின்னு தெரியல. அம்மா, என் ஃப்ரெண்ட் நிசா இருக்கால, அவங்க அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம். அவங்க எப்படி பண்ணாங்கன்னு அவளை கேட்டு சொல்லட்டுமாமா? கேளு கேளு, அதையாவது கேட்டு ஒழுங்கா சொல்லு, எப்படி நானும் கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷமா, நான் போய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த ஆளு வாழைப்பழம் பாப்பல, ஆனா பெத்து வச்சுக்கிற ரெண்டும் பேரிச்சம்பழம். நைட்டுக்கு என்ன சாப்பிட செய்யட்டும்? சீக்கிரம் சொல்லுங்க, நான் போய் செய்யணும். எதையாவது போய் பண்ணு, என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிற. நான் தான் ஒரு விளங்காதவனாச்சே. யார் இப்போ உங்களுக்கு விளங்காதவன் சொன்னது? எது தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எது தம்பி, நான் பேசிட்டு அப்புறம் இவன் பேசுறான் என்கிட்ட சண்டைக்கு வருவேன். நான் ஒன்றும் பேசல. உனக்கு என்ன பிடிக்குதோ போய் செய். ஏனுங்க மாமா, நீங்க வர வர ரொம்ப கோவமாவே என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இப்படிதான் நீங்க முதல்ல பேசவே மாட்டீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு கோவம் தலைக்கு மேல வருது. யாருக்கிட்ட கோவம் வருது? என்னை கோவப்படுத்தி பார்க்கறதே உனக்கு வேலையா போச்சு. நானே கோவப்படாத ஆளு. என்னவே நீ கோவப்படுத்துறனா கோவக்காரன்ட்ட போய் நீ மாட்டிருக்கணும்டி. உன்னை சங்க பிரிச்சிருந்துருப்பா. நீங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. சூடா டீ போட்டு எடுத்துட்டு வர, கோவமெல்லாம் குறைஞ்சிரும். நில்லு, நானும் கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன். சரி சாரி. சாரி வச்சு நான் என்ன பண்றது? ஒரு சேலை வாங்கி கொடுத்தா கூட கட்டிப்பேன். ஆமாண்டி, சந்தில சிந்து வர்ற வத்தியா ஒரு சாரி கேட்ட பாவத்துக்கு சேலை கேட்கற நீயே. தமாசு மாமா, நான் போய் சூடா டீ எடுத்துட்டு வரேன். சரி, டீ எல்லாம் வேண்டாம், இப்படி வா. சொல்லுங்க மாமா. ரொம்ப திட்டனா? ஆமா, எனக்கு தான் நீங்க திட்டாம இருக்கிறீங்க. எப்ப என்ன பார்த்தாலும் திட்டிட்டு தான் இருப்பீங்க. ஆனா உங்க மனசு எனக்கு தெரியுங்க மாமா. நீங்க கோவப்பட்டாலுமே நான் எல்லாம் இருக்கவே மாட்டீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம் தெரியுதுல. அப்புறம் எதுக்கு என்ன கோவப்படுத்தி பாக்குற? என்ன கோவப்படுத்தி பாக்குறதே உனக்கு வேலையா போச்சாக்கும். சரி, நைட்டுக்கெல்லாம் எதுவும் செய்யாத. நானே ஆர்டர் போட்டு வாங்கி தரேன். உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடலாம், சரியா? மாமா, எது காசு போட்டு கறியாக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்லயே சூப்பரா செஞ்சு தரேன். சிக்கன் வாங்கிட்டு வாங்க, பிரியாணி பண்ணிடலாம். சின்னடா நடக்குது இங்க. இப்பதான் அடிச்சிட்டு உருண்டாங்க, இப்போ என்னமோ இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் முப்பாத்தா, நீயே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்ப. எதுக்கு வேஸ்டா எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டு? நீ இனிமே ரெஸ்ட் எடு. நான் கடையில் ஆர்டர் பண்ணி நம்ம எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட்டு நிம்மதியே தூங்கலாம், சரியா? மாமா, எதுக்கு போட்டு காசு கறியாக்கிட்டு இருக்கீங்க? நானே சிம்பிளா ஏதாவது செஞ்சுறேன் மாமா. ஐயோ, இவங்க அலப்பறனால தாங்க முடியலையே. ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ஃபோன் தான பேச போனேன். அந்த கேப்ல எப்படி ஒண்ணு சொன்னாங்கன்னு தெரியலையே. சரி, போய் டீயாவது எடுத்துட்டு வா. சூடா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். மாமா, சூடா டீ மட்டும் இல்ல, பிஸ்கட் கூட வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வர, சரியா? இவங்கள நம்பி நம்ம ஒரு பிளான் போடவா? இதுங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. போய் பேசி மனசை மாத்துவோம். அம்மா அம்மா, எதுக்கு இந்த கதை கட்டிட்டு இருக்கற? என்ன வேணும்? அம்மா, அப்பா டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்துங்க மாமா, இவன் லூஸ் தானே அதையாவது பேசிட்டே இருப்பா. இவன் மேட்ச்ல நீ கேட்டுட்டு இருக்காங்க. நான் போய் சூடா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இங்க வாரு குட்டவாத்து, தேவையில்லாத ஏதாவது பேசிட்டு இருந்தா கண்ணமுடி ரெண்டையும் நோண்டி கையில கொடுத்துருவேன். போய் படிக்கிற வழியை பாரு. டைவர்ஸ் பண்ணுமாமா, டைவர்ஸ். அப்பா என்னப்பா நடக்குதுங்க? அம்மா டைவர்ஸ் பண்றதுக்கு போறேன்னீங்க, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏய், மெதுவா பேசுறா, அவ காதுல விழுந்துற போகுது. அப்புறம் நிஜமாலுமே டைவர்ஸ் ஆயிரும். என்னது? நிஜமாலுமே டைவர்ஸ் ஆயிருமா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் சும்மா வச்சிட்டு சொன்னீங்களா? ஏய் சஞ்சய், வீடுனா அப்பப்ப சண்டை வரத்தாண்டா செய்யும். அப்புறம் சமாதானம் ஆகணும், அதுதான் நல்லா இருக்கும். இதுக்கு போய் டைவர்ஸா? உங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் என்னடா பண்றது? என்னப்பா இப்படி மாத்தி பல்ட்டி அடிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தப்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஒண்ணா இருந்து எப்படி சண்டை போட்டு ஆடிட்டு இருப்பீங்க? இங்க பாரு, என் கோவத்தை கிளறாத. ஸ்கேல் எடுத்தா இன்னைக்கு குண்டி பழுத்துருமாக்கும். இல்லப்பா, இல்ல. உங்களை நம்பி இனிமே எந்த பிளானையும் நான் போடுறதா இல்ல. நான் போய் படிக்கவே செய்றேன். அந்த வேலையை போய் பாரு. அம்மாவோ அப்பாவோ எப்போ ஒன்று சேருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்கள நான் பார்த்துருக்குறேன்.
எப்ப டைவர்ஸ் வாங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற புள்ள நீ ஒருத்தன் தான். உலகத்துல யாரு டைவர்ஸ் வாங்கினாலும் நீங்க டைவர்ஸ் வாங்க மாட்டீங்கப்பா. நான் வரேன்ப்பா. இந்த பிளான் இனிமேல ஒர்க் அவுட்டே ஆகாது. சி, இனிமே ஏதாவது பிரச்சனைனா கையோட முடிச்சு விட்டு போங்க. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன், அவனுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க எங்கயாவது கேப்ல போனீங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நம்ம பொழப்ப நம்ம போய் பாப்போம். படிக்கணும் எழுதணும் நிறைய இருக்கு. சஞ்சய் நண்டு மாதிரி இருந்தாலும் விவரமா பேசுறத பாரு.